துரோணாச்சாரியா ட்ரோனாச்சாரியா ஆகின்றார். ட்ரோன் எந்திரத்தை கண்டுபிடித்தவர் துரோணாச்சாரியா. அந்த ட்ரோன் ஏன் அந்த குருஷேத்திர போரில் பயன்படுத்தப்படவில்லை என்று நமக்கு தெரியவில்லை, ஏன் என்று புரியவில்லை. இந்த ட்ரோனை வச்சுட்டு எங்க யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். தீவிரவாதிகளது அந்த அகம் இங்கு பாகிஸ்தான்ல எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ராமன் சீதையை தேடுவதற்கு ஏன் இவர்களை அனுப்பி இருக்க வேண்டும்? இந்த ட்ரோன்களை அனுப்பி இருக்கலாம் அல்லவா? இலங்கைக்கு ஏன் இவர் வானரங்களை நம்பி ஒரு பாலத்தை போட வேண்டும்? நீர்மூழ்கி கப்பலை இவர் அனுப்பி இருக்கலாம் அல்லவா? ஏன் எந்த தேவாசுர போராட்டத்திலையும் ஏர்போர்ஸ் பயன்படுத்தல நமக்கு புரியும். ஆனால் இவற்றை உங்களை ஏற்க செய்கின்றார்கள். எப்படி என்றால், மடலை கல்வி முதல் ஆய்வு கல்வி வரை மூடத்தனத்தையும் அறிவியல் அற்றத்தை அனைத்தையும் உங்களை ஏற்க சொல்லுகின்றார்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது எழுகின்ற இளைஞர்களது மூளையை அடிமையாக்குவதற்கான திட்டம். உங்கள் சிந்தனை அடிமைப்பட்டு விட்டால் நீங்கள் பக்தர்களாக இருக்கலாம், ரசிகர்களாக இருக்கலாம், வெறியர்களாக இருக்கலாம், அடியாட்களாக இருக்கலாம், ஆனால் சமத்துவமிக்க மனிதர்களாக இருக்க முடியாது.